நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு பெரிய சைபர் ரிஸ்க் நம்ம வேர்ல்டே வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகுது அப்படின்னா என்ன மாதிரி சைபர் ரிஸ்க் அட்டாக்ஸ்லாம் நடக்கலாம்? குவாண்டம் ஏஐ இப்போ மார்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் லைக் 6 months 9 months போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா, ரெவல்யூஷன் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ப்ராசஸே கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸே வந்து உங்களுக்கு ஏஐ சொல்லிடும். கேன் யூ ஷேர் அ ரியல் இன்சிடென்ட் லைக் ஒரு கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ணாம ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்லயோ ஒரு பெனால்டி சிச்சுவேஷன்லயோ மாற்றின இன்சிடென்ட் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து செக்யூரிட்டி அப்படின்றது கொஸ்டின் மார்க் ஆகுது. ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு CEO Protocol. அண்ட் இன்னைக்கு நம்மளோட செகண்ட் பாட்காஸ்ட்க்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறது யாருன்னா மிஸ்டர் கவாஸ்கர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் Ant Cybernetics. தேங்க்ஸ் மாதேஷ், தேங்க்ஸ் ஃபார் வெல்கம் ஹியர். ஓகே, நோ இஷ்யூஸ். கவாஸ்கர், நம்ம ரெண்டு பேர் வந்து லாஸ்ட் டைம் மும்பை ட்ரிப் போயிருந்தப்போ யூ ஷேர்ட் a lot of your பர்சனல் ஜேர்னி, உங்களோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு என்னங்கிறதுலாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுல நிறைய விஷயம் எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அது என்னங்கிறத வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லிடலாமா? ஷூர். என்னோட கேரியர் நான் டிப்ளமோ முடிச்சுட்டு நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஐடி ஃபீல்டில். ஸோ அங்கிருந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே நான் பார்க்கும்போது நம்ம ஊரில் கம்பேர் பண்ணும்போதும் அங்கே எப்படி இருக்காங்க, ஸோ எந்த மாதிரி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைக் கிளவுட் வந்து ஒரு எட்ஜ் ஆஃப் த மார்க்காக இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல கிளவுட் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னோட பர்சனல் லைக் என்னோட இன்ட்ரெஸ்ட்ல வந்து எத்திக்கல் ஹேக்கிங் இருந்தனால ஸோ அது மோரோவர் நான் சைட்ல நான் வந்து லேர்ன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ ஒன்ஸ் நான் கிளவுட்ல இருந்து செக்யூரிட்டி இன்ஜினியரா வந்து போகணும்னு பார்க்கும்போது ஸோ எனக்கு பின்னாடி வந்து பேக் என்ன நான் எத்திக்கல் ஹேக்கிங் இருந்தனால ஸோ அந்த ப்ரொஃபஷனலும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றனால நான் வந்து மோரோவர் நான் எத்திக்கல் ஹேக்கிங் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அங்க இருந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு லைக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து கிளவுட்ல வந்து செக்யூரிட்டி இன்ஜினியரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அங்க இருந்து அதுக்கப்புறம் என்னோட லைக் பிசினஸ் கரியருக்குள்ள நான் வந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து லீவ் பண்ணிட்டு நான் கம்ப்ளீட்டா வந்து லைக் பிசினஸ் இன்டோ அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துட்டேன். ஸோ அங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னோட கோஃபவுண்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு பில்லரான சப்போர்ட்ஸா இருந்தாங்க. என்னோட கோஃபவுண்டர்ஸ் வந்து நான் வந்து பிக் பண்ணது பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ஒரே இன்ஸ்டிடியூஷன்ல தான் படிச்சோம். ஸோ அங்கிருந்து தான் வந்து நாங்க எல்லாருமே வந்து லைக் கேதர் ஆனோம். ஸோ எங்களோட வேவ் லென்த் அவங்க வந்து கரெக்டா இருந்தாங்க. ஸோ அங்கிருந்து தான் நாங்கள் வந்து லைக் சைபர் செக்யூரிட்டியை வந்து ஒரு பிஸ்னஸா வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்கல் ஹேக்கர்ஸை வந்து நாங்கள் எப்படி வந்து பிஸ்னஸ்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்ற யோசிச்சோம். ஸோ அப்படிதான் நாங்கள் வந்து பிஸ்னஸ்குள்ள வந்து மூவ் ஆனோம். ஓகே, இதான் என்னோட ஷார்ட் ஸ்டோரி. ஓகே கவாஸ், இந்த பாட்காஸ்ட்ல நம்ம மேஜரா டிஸ்கஸ் பண்ண போற ஏரியா என்ன அப்படின்னா கம்ப்ளைன்சஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தட் ஷுட் நீட் டு பி ஃபாலோட் பை த இண்டஸ்ட்ரீஸ், வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதுல இருக்கிற அதுல என்னென்ன கம்ப்ளைன்சஸ் இருக்கு, இத பத்தி தான் நம்ம மெயினா இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, so my first question to you is what is compliance, why it is mandatory? ஓகே, கம்ப்ளைன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் தான். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் மட்டும் இல்லாம செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஒரு கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு கம்பெனி வந்து எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ப்ரோட்டோகால்ஸ் எப்படி ஃபாலோ பண்றாங்க, ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க. அது வந்து பாலிசி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளார வந்து. ஸோ அதுக்கு அடுத்தது கம்பெனியோட செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கு, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைக் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அதை வந்து டாக்குமெண்ட் பண்றது ஈஸி. ஸோ அந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ்ன்ற அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல உள்ளார வருது. ஓகே, can you tell us like any 3 important complaints that any company should need to do? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக் ஒரு ப்ராடக்ட் கம்பெனி, ஒரு சாஸ் ப்ராடக்ட் கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து லைக் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஐஎஸ்ஓ வந்து ஒரு ஜென்ரல் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் லைக் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல வரனாங்க. ஸோ அதுல வந்து லைக் 2000 லைக் 27001 அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதே டேட்டா பிரைவசி அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 27701. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளார வந்துடும். ஸோ அவங்க சாஸ் ப்ராடக்ட் வந்து இப்போ மார்க்கெட்டிங் இன்டு லைக் குளோபலி தான் ஆப்வியஸ்லி அவங்க பண்ணுவாங்க. ஸோ குளோபலி பண்ணும்போது இப்போ சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூரோப்லேயும் சேல் ஆகலாம், யூஎஸ்லேயும் சேல் ஆகலாம், யூஎஸ் வேற அதர் கண்ட்ரிஸ்லயும் சேல் ஆகலாம். ஸோ அப்படி போகும்போது அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டா இருக்கும்போது SOC 2 அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து அவங்க வந்து மேனிட்டரி பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு அடுத்து இப்போ யூரோப்பியன் ரீஜன்ல போயிட்டு லைக் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ ஆப்வியஸ்லி GDPR வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும்.
நம்மளோட இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ 2023 ஆக்ட் டிபிடிபி ஆக்ட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 இயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் to 2 இயர்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்குள்ளார வந்து ஜிடிபிஏ கம்ப்ளைண்ட்ஸும் டிபிடிபி கம்ப்ளைண்ட்ஸும் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் அ கம்ப்ளைண்ட், இட்ஸ் லைக் அ ஃப்ரேம் ஒர்க். கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் ஃப்ரேம் ஒர்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, லைக் கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்ல போனால் இப்போ வந்து ஐஎஸ்ஓ அப்படின்றது கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அதை வந்து கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள தான் கொண்டு வரும். இப்போ ஜிடிபிஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்ல போகும். இப்போ டிபிடிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க் தான் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் சர்டிஃபைட் எதுவும் கிடையாது, அத்தாரிட்டிஸ் கிடையாது. தென் how a government authority or somebody can validate like இது எல்லாமே கரெக்டான ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் இருக்கு, இவங்க பண்ணிருக்காங்க பண்ணல அப்படிங்கிறது எப்படி வேலிடேட் பண்ணுவாங்க? எஸ், இப்போ இதுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஐஎஸ்ஓக்கு அப்படின்னா ஐஎஸ்ஓக்கு வந்து செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் செக்லிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த செக்லிஸ்ட் படி தான் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பிசினஸ் மாடலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் செக்லிஸ்ட் வந்து நம்ம வந்து அலைன் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கான்றதை செக் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இல்லையா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா சாஸ் ப்ராடக்ட்னா ஒரு மாதிரி இருக்கும், ப்ராடக்டா இருக்கு அப்படி பிசிக்கல் ப்ராடக்டா இருக்குன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க வந்து லைக் அவங்களோட லைக் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்றதுனால எப்படி டேட்டா வச்சிருக்காங்க, எங்க ஸ்டோர் பண்றாங்க, எந்த லொகேஷன்ஸ்ல இருக்கு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அங்க செக் பண்ணும்போது நம்ம ஒன்னொன்னுமே இருக்கும். லைக் எம்ப்ளாயி ஆன்போர்ட் ப்ராசஸ்ல இருந்து அந்த டேட்டா எங்க ஸ்டோர் பண்றாங்கன்னு இருந்து எம்ப்ளாயி எக்ஸிட் ஆகிற ப்ராசஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் எங்க ஸ்டோர் ஆகுதுன்ற வரைக்கும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் இந்த செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளார வந்து செக்லிஸ்ட்குள்ளாரே வந்து நம்ம செக் பண்ணும்போது இது நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடும். ஸோ இப்படிதான் வந்து கவர்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க, பட் அதுல எவ்வளவு பேர் செக்யூர்டா இருக்காங்க? நல்ல கேள்வி. ஸோ இதை வந்து ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரியலி பண்ணியிருப்பாங்க. சில கம்பெனி என்ன பண்ணிருப்பாங்க, கம்ப்ளைண்ட்ன்ற பேர்ல டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க எல்லா விஷயத்தையும், பட் செக்யூரிட்டியில வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டியில வந்து ஏதாவது ஒரு புது இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கும், அது டாக்குமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ அசூர்ல கண்டிஷன் அக்சஸ் பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன் அக்சஸ் பாலிசிக்கு எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ண மாட்டாங்க. ஓகே, சப்மிட் பண்ணாம வச்சிருப்பாங்க, அல்லது அதை பண்ணிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்டர்னல் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இதை வந்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் அப்படியே ஃபாலோ பண்ணும். ஸோ அதை வந்து கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் ரீஆடிட் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டினியூஸ் ஆடிட்டிங்ல இது வந்து ப்ராப்பரா செக்யூரிட்டி வந்து ஃபாலோ பண்ண முடியும். கண்டினியூஸ் ஆடிட் பண்ணாம 1 இயருக்கு விட்டுட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி பண்றாங்க, அந்த மாதிரி போகும்போது நடுவில் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு தெரியாது. ஓகே, ஸோ நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, எக்ஸிஸ்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் பர்சன் தான் நாங்கள் வந்து சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு ரியல் லைக் கம்பெனி கிட்ட போயிட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேட்கும்போது ரியல் எவிடன்ஸ் என்ன இருக்கு நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் மேட்சஸ் இருக்கும். ஸோ அவங்க நடக்கிற வந்து தப்பு இதுதான். ஸோ இதை வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ண கண்டினியூஸ் ஆடிட்டிங் இந்த மஸ்ட். ஓகே ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா இது வந்து குட் ப்ராக்டிஸ் கம்பெனிஸ்க்கும். ஸோ அவங்க செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு கம்பெனிக்கு ஒரு லாயலா இருக்கும், அதே மாதிரி ட்ரஸ்ட் ஒர்த்தியாகவும் இருக்கும் கிளைண்ட்ஸுக்கு. லீகலாகவும் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து எந்த ஒரு டெபிட்ஸும் பெனால்டிஸும் வராம இருக்கிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. another important question, நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்போ கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணும்? ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு லைக் அவங்க இனிஷியலா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை வந்து பண்ணிட்டாங்க, ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ள போகுது, சேல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அப்போ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீடு. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தி கிரியேட் ஆகும். ஸோ அவங்க செக்யூரிட்டியும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வந்து நிறைய பெனால்டிஸோ அல்லது நிறைய ஒர்க்ஸ் வந்து நிறைய போயிடும். ஏன்னா ப்ராடக்ட் நிறைய சேல் பண்ணிட்டாங்க, இவ்வளோ யூசர் ஸ்ட்ரென்த் இருக்கு, இந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து ஸ்டோர் பண்றது நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து வேரி ஆகும். அப்போ வந்து ஸ்கேல் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரைஸிங்கும் அதிகமாக போகும். ஸோ இதை வந்து இனிஷியல் டைம்லேயே வந்து அப்பவே ப்ராடக்ட் பண்ணி முடிச்சுட்டு மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான கம்ப்ளைன்சஸ், ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஷேர்ஸ் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அந்த கம்ப்ளைன்சஸ் அவங்க அந்த அப்பவே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கன்சிடர் ஐம் இன்டு எ டெக். ஓகே,
I want to do some compliance for my company. So, Okay. what are the compliance you recommend it to me? ஓகே, நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இப்போ எஜுகேஷன் செக்டர்னு சொல்லிட்டு. ஸோ எஜுகேஷன் செக்டர்ல நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அவங்களோட ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்க பிசிக்கல் காப்பியை வாங்கி சாஃப்ட் காப்பி வாட் எவர் ஏதாவது நீங்க வாங்கி நோட் பண்றீங்க அப்படின்னா அது நீங்க எங்க ஸ்டோர் பண்றீங்க? ஸோ எய்தர் எந்த கிளவுட்ல ஸ்டோர் பண்றீங்க, அந்த கிளவுட் வந்து இந்தியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கா. இப்போ நீங்க அந்த கிளவுட் போயிட்டு லொகேஷன் வந்து நீங்க யூஎஸ் லொகேஷன்ல கொடுத்துருங்க அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன். அவங்க ஆதார் கார்டோட நம்பர்ஸ், அவங்க ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ், ஆப்வியஸ்லி எல்லா டேட்டா. இந்தியா இந்த மாதிரி கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் வச்சிருக்காங்களா? இந்தியன் யூசர்ஸோட ஆதார் டேட்டா வந்து இந்தியன் சர்வர்ல தான் இருக்கணும், வேற கண்ட்ரில இருக்க கூடாதுன்னு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ டிபிடிபி வந்து உங்களுக்கு வந்து ரோல் பண்ணிருக்காங்க. ஸோ டேட்டாஸை வந்து நீங்க ஸ்டோர் பண்றது இந்தியாவுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லா லைக் சாஸ் கம்பெனிஸையும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டேட்டாஸ் வந்து இந்தியாவில தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நீங்க ஃபேஸ்புக்கோட மெட்டாவையும் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ரீசெண்டா வந்து சொல்லியிருக்காங்க நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்தியாவில தான் வந்து சர்வர்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லா கம்பெனிஸுமே கம்ப்ளீட்டா வந்து மேனிட்டி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அப்படி போகும்போது நம்ம டேட்டாஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது தான் வந்து சேஃப்டின்ற மாதிரி கண்ட்ரியோட பாக்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து Galas, can you share a real incident like ஒரு கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ணாம ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்லயோ ஒரு பெனால்டி சிச்சுவேஷன்லயோ மாட்டின இன்சிடென்ட் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஷூர். பெங்களூர் பேஸ்ட்ல இருக்க ஒரு கம்பெனி, லைக் அவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேசிக்கான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கூட அவங்க வந்து சரியா பண்ணாதனால ஸோ அவங்களோட டேட்டாஸ், அதாவது டேட்டா பிரீச்சஸ் நடந்திருக்கு, கஸ்டமர் டேட்டாஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு ரியலாவே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண கிடையாது. யார் செக் பண்ணுவா? ஈவன் இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்க வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்கீங்க. இப்போ கஸ்டமர் வந்து என்ன நினைச்சிருப்பாருன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ராப்பரான வந்து செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ நீங்க சாஸ் ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து செக்யூரிட்டி அப்படின்றது கொஸ்டின் மார்க் ஆகுது. இப்போ அந்த இடத்துல அந்த கஸ்டமர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றாரு, உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட்டுக்கு SOC 2 இருக்கா, கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்களா, ISO பண்ணிருக்கீங்களான்னு கொஸ்டின் மார்க் கேட்கிறாரு. ஸோ அப்போ வந்து அந்த ப்ராடக்ட் கம்பெனி எங்க கிட்ட அந்த சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சப்மிட் பண்ணணும். ஸோ அப்போ ஓகே செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க ஃபாலோ பண்றாங்க, ஸோ அதனாலதான் இந்த சர்டிபிகேட்ஸ் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்றது அந்த கிளையண்ட்டுக்கு ட்ரஸ்ட் கிடைக்கும் அந்த ப்ராடக்ட் மேல. சப்போஸ் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா அந்த கிளைண்ட் வந்து பிலீவ் பண்ண மாட்டாரு. ஓகே. சோ நீங்க என்னதான் என்கிட்ட செக்யூரிட்டி சூப்பரா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகாத ஒரு ப்ராடக்ட அதை செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி கிளைண்ட் வந்து பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் இஃப் லைக் ஒரு கஸ்டமர் வந்து லீகல் கேஸ் போடுறாங்க அப்படிங்கிறப்போ கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அங்க மேஜர் ரோல் பிளே பண்ணுமா, ஆர்எல்ஸ் என்னோட செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் நான் ப்ரூவ் பண்ணா போதுமா? நோ, மேஜரா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸும் வந்து மேஜர் ரோலா பிளே பண்ணும். ஸோ ஏன்னா உங்ககிட்ட நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸ் இருக்கு? நீங்க என்வால்மெண்ட் இருக்கிற இதை நீங்க கொடுக்கலாம், பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு செக்யூரிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்றோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி நாங்கள் செக்யூரிட்டி வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுக்கும் டேட்டாஸ் இங்க ஸ்டோர் பண்றோம், இந்த கிளைண்ட் டேட்டா இந்த மாதிரி எதுவும் இல்லை, அவங்களோட கோடு வந்து செக்யூர் கோட் ரிவ்யூ பண்ணிருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நிறைய இன்வால்வ் ஆனது லைக் அந்த கோடு வந்து லைக் பேலோட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. ஆஸ் அ டெவலப்பரா கோட்ஸ் யாரும் டைப் பண்றது கிடையாது. ஸோ நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி எடுத்து அந்த கோடை வந்து ஃபீட் பண்றதுனால ஸோ அந்த கோட்ல ஏதாவது பேலோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெவலப்பருக்கு அது தெரியாது. ஸோ அதனாலதான் செக்யூர் கோட் ப்ராக்டிசிங் வந்து பண்றோம். செக்யூர் கோடிங் பண்ணும்போது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் நம்ம டெஸ்ட் பண்றோம். அங்க ஏதாவது கோட்ல பக் இருந்துச்சுனாலோ பேலோட் இருந்துச்சுனாலோ அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்றதுனால செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து குட்டா இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட டேட்டாஸ் எங்க ஸ்டோர் பண்றோம், டேட்டா ஹேண்டிலிங் என்ன மாதிரி இருக்கு, ஸோ இதெல்லாம் தான் அடுத்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள வரும். லைக் டேட்டா பேஸ் எங்க வச்சிருக்கோம், டேட்டா பேஸ் எந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கோம், அது வந்து கிளவுட்ல வச்சிருக்கோம், ஆன் பிரெமிஸ்ல வச்சிருக்கோமா, ஸோ எல்லா விஷயமும் அங்க. ஸோ இப்போ டேட்டா வந்து பேக்கப் எப்படி நடக்குது, டிசாஸ்டர் பிளான் என்ன, பிசினஸ் கண்டினியூட்டி பிளான் என்ன, ஸோ 1 by 1 இது மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல இது எல்லா விஷயமும் உள்ள
ஓகே. ஸோ இது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல இந்த சர்டிஃபிகேட் நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ டேட்டா பிரைவசி அப்படின்னு பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா ISO 27701 நான் சொல்லியிருக்கேன். ஸோ டேட்டா பிரைவசியில் இந்த டூல் எந்த அளவுக்கு வந்து செக்யூர்டா இருக்கு அப்படின்றத வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க கிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா கிளைண்ட் ஆப்வியஸ்லி நம்புவார். ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு பில்ட் ஆயிடும். ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எங்கிட்ட இந்த ஸ்டாண்டர்ட் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது. டேரக்டா அவங்க சர்டிஃபிகேட் எடுத்து காட்டும் போது ஓகே கிளைண்ட் வந்து எஸ் சர்டிஃபைட் ஆயிருக்கு, இட்ஸ் குட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவர் ப்ளே பண்ணுவாரு. ஸோ கம்பெனிக்கு ரெப்புடேஷன் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாது. ஃபினான்ஷியல் லாஸ் அவாய்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து லீகலா போகும்போது ஃபினான்ஷியல் லாஸ், ரெப்புடேஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் லீகலா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் பண்றது மஸ்ட். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு இப்ப நீங்க சொல்ற கான்செப்ட்ஸ்லாம் ஓகே. கன்சிடர் மீ லைக் ஐம் a service provider. Okay. Like I'm an agency building websites or web application, mobile application for our customers. Let's say if I want to deal with an enterprise companies, what are the complaints should need to? நான் என்னென்ன complaints வச்சிருக்கணும்? நீங்க 27001 வந்து நீங்க வச்சிருக்கணும். எதனால நான் டேட்டா எதுவுமே ஸ்டோர் பண்ணலையே? நீங்க கம்பெனியோட இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு மீன் உங்களோட கம்பெனிக்குள்ளார ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க லைக் CIM 5.3 அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் CMM 3.5 அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லைக் நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ்க்கான ஒரு ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ நீங்க அதை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டெவலப் பண்ற கோட்ஸ் வந்து ப்ராப்பரா நீங்க டெவலப் பண்றீங்க. இப்போ எதுவும் இல்லை, நீங்க வந்து ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி வந்து UTA இருக்கு இல்லையா, UAT நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிருப்பீங்க. ஸோ ஒரு டைமும் வந்து டெவாப்ஸ் இப்போ என்வரான்மெண்ட் டெவாப்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அங்க நீங்க எப்படி ஒரு டேட்டாஸ் வந்து ஹேண்டில் பண்றீங்க, லைக் புது வெர்ஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க, ஸோ ஏதாவது பக் இருந்தா ஃபிக்ஸிங்ஸ் எப்படி நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு பைப்லைன்ல இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோ வந்துட்டு இந்த டேட்டாஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, கிளைண்ட் டேட்டாஸ் நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்றீங்க நல்லா. ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்றீங்க, அந்த கிளைண்ட் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் இட் மீன்ஸ் ப்ராடக்ட் முடிஞ்சு வெளியே டெலிவரபிள் வரைக்கும் நடக்கிற ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு செக்யூர்டா நீங்க பண்றீங்க. ஓகே. ஸோ நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட் வேற எந்த இடத்துலயும் மிஸ்மேட்ச் ஆயிடக்கூடாது, வேற எங்கேயும் வந்து யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஸோ இதை வந்து அவங்களோட ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க பாருங்க. அவங்க ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கிட்ட கொடுத்து டெவலப் பண்ண சொல்றாங்க, சாஸ் ப்ராடக்ட். ஸோ டெவலப்மெண்ட் உங்ககிட்ட கொடுக்கும்போது தே ஆர் பிலீவிங் யூ ஃபார் டெவலப்பிங். ஸோ நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்றீங்க, உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்றது இருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து CM 3 and 5 லெவல் வந்து இருக்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து தேவை. ஸோ இஃப் ஐம் சர்வீஸ் ப்ரொவைடர் SOC 2 அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எனக்கு மேண்டேட்டரி கிடையாது, ப்ராடக்ட் ஓனருக்கு தான் மேண்டேட்டரி. எஸ். ஓகே. வாட் இஸ் SOC 2? SOC 2ன்றது பாத்தீங்கன்னா லைக் சிஸ்டம் அண்ட் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா SOC அப்படின்னு சொல்லுவாங்க. SOC 2 அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வெர்ஷன். ஸோ அதுல வந்து டைப் 1 டைப் 2 அப்படின்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா US ஸ்டாண்டர்ட். இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிடையாது, US ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரில அவங்க லைக் சாஸ்ல இருக்கிற, ஏன்னா அவங்க எல்லாமே சாஃப்ட்வேர்ல தான் வந்து அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ அங்க வந்து டேட்டாஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற அந்த லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா SOC அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க, SOC 2 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ் ப்ராடக்ட்டை வந்து யூஎஸ்ல லெவல் பண்றாங்க. ஓகே. ஸோ அதுதான் சொல்லுங்க. Girls, what is the most shocking security mistake you have ever seen in a company? சில கம்பெனிஸ் மட்டும் ஸ்டில் அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா admin@123 ஓகே 12356. ஸோ இந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து இன்னும் கீப் அப் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல 123 admin. இது வெரி காமன் மிஸ்டேக்ஸ். இது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டால நாங்க ஓகே ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கரா இப்போ நான் ஒரு கம்பெனில போயிட்டு நான் ஒர்க் பண்ண போறேன், அவங்களோட சாஸ் ப்ராடக்ட். இப்போ நான் அதுதான் பாஸ்வேர்டுன்றதை நான் ஈஸியா கிராக் பண்ணி உள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னா என்டையர், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லனா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வச்சிருந்தா ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் வெரி சென்சிட்டிவ், ஹைலி சென்சிட்டிவ் டேட்டா. இப்போ பேஷண்ட் வந்துட்டு லைக் உள்ள போகும்போதே ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள ஆன்போர்ட் ஆகும்போது கன்சல்டிங் ஃபீஸ், அவங்க என்ன பேரு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, லைக் மோரோவர் ரிசப்ஷன்லயே கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க டாக்டர் கன்சல்டிங் போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கும்.
ஸோ சிஸ்டம்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்து லைக் ஃபார்மா கோட்னா போகும், அல்லது மெடிசின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வரும், அல்லது அந்த அந்த பேஷண்ட் வேற ஏதாவது கிரிட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஐவி போடுறாங்க, லைக் பெட்ல ஏதாவது அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க கொடுக்குற ட்ரக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ், மேபி அவங்க ஸ்கேன் லேப் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது லேப்ல என்ன டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஸ்கேன் என்ன ஸ்கேன் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா சர்வர்ல தான் ஸ்டோர் ஆகும். அந்த சர்வர் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிளவுட்ல இருக்கலாம், ஆன்ஃப்ரம்ல இருக்கலாம், எங்க நடக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிடும். ஸோ இது இப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம். சில இடத்துல இருக்கிற ஐடி லைக் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்ல இருக்க பீப்புள்ஸ் இதை வந்து கேர்லெஸ்ஸாவோ அல்லது ஓகே இது எங்க எக்ஸ்போஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல, பட் ஸ்டில் இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸை வந்து வச்சிருக்காங்க இன்னமும். அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஏஐ வந்து இப்ப புகுந்து விளையாடிட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆடிட்ஸ்ல வந்து ஏஐ எந்த அளவுக்கு வந்திருக்கு? எஸ், யூர் ரைட், ஏஐ வந்திருக்கு. லைக் இது வந்து மோரோவர் ஒரு மேனுவல் ப்ராசஸ் தான். ஸோ என்னதான் கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேட் ட்ரை பண்ணாலும் மேனுவல் ப்ராசஸ் வந்து இன்ஷியேட் பண்ணியே தான் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவிடன்ஸ் சப்மிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐயால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் கவுண்ட் என்ன, யூசர் எத்தனை யூசர் இருக்காங்க, இதுல எத்தனை யூசர்ஸ் வந்துட்டு லைக் இமெயில் ஐடிஸ் இருக்கு, அவங்களோட டேட்டாஸ் எங்க ஸ்டோர் பண்றோம். சில கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இமெயில் ஐடி கூட தேவைப்படாது. செக்யூரிட்டி இருக்காருன்னா அவருக்கு இமெயில் ஐடி தேவைப்படாது, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மெயில் ஐடி இருக்காதனால அந்த எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ யார் யார் என்ன டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் பிரித்து கொடுக்குற ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ராசஸ் தான். ஸோ என்னதான் நீங்கள் ஃபீட் பண்ணாலும் ஒரு இடத்துல வந்து ஒரு மேனுவல் ப்ராசஸ் வந்து கம்பல்சரி தேவைப்படுது, அந்த எவிடன்ஸை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கும் இன்டெல். அதுக்கப்புறம் தான் நம்ம சர்டிஃபிகேட் இனிஷியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லா இன்னும் ஆட்டோமேட் வந்து ப்ராசஸ் வந்து பண்ண முடியாம தான் இருக்கு. பட் ஃபியூச்சர்ல இது வந்து கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ணுவாங்க, ஐ பிலீவ். சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் பண்றதுல என்னென்ன டூல்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? அதோட ப்ராசஸ் என்ன, சிஸ்டமேட்டிக் ஒரு ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் டைப் 1 ஒன்று இருக்கு, டைப் 2 ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். டிசைன் செக்யூரிட்டி, ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் பண்ணிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைப் 1 அப்படின்னா ஃபினான்ஷியல் ஓரியன்டான விஷயங்கள் போகும். ஓகே, ஸோ டைப் 2ல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லெவலில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து டூல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் தான். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி வந்து லைக் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒன்னொன்னா செக் பண்ணிட்டே வரும். செக்லிஸ்ட்ன்றது வேற எதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு வச்சுப்போமே, இதுல வந்துட்டு இப்போ வந்து இமெயில் ஐடிக்கு மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேட்டர் இருக்கா இல்லையா, ஓகேங்களா? ஓகே, இந்த கம்பெனி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா? எஸ், இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, எனேபிள் பண்ணிருக்காங்கன்னா எஸ்ன்னு ஒரு காலம். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டினரியா இருக்கும். ஓகே, ஸோ அங்க வந்து மோர் ஓவர் எஸ் ஆர் நோ அதுக்கு வந்து எவிடன்ஸ் சப்மிஷன் காலமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டா தான் இருக்கு. இது வந்து ஒரு எக்ஸல் ஷீட். அதை வந்து இன்னைக்கு டேட்ல வந்து ஆட்டோமேட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா சாஸா கொண்டு போயிருக்காங்க. ஸோ சாஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து இன்புட் தான் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இன்புட் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து இன்னைக்கு இல்லை. ஓகே, ஸோ எனியா நம்ம மேனுவலா ஒரு ப்ராசஸ் வந்து அங்க பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த கோட் ஆடிட்டிங் பண்றது, கோட் ஸ்டடி பண்ணி அதுல இருக்கிற எந்த அளவுக்கு அந்த செக்யூர் கோடிங் இது பண்றது, வேலிடேட் பண்றது, இது எல்லாமே வந்து ஏஐ இப்போ ஆட்டோமேட் பண்ண முடியுதா? எஸ், ஏஐ வந்துட்டு லைக் இப்போ நீங்க எதுவும் இல்லை, கிளாட் கோட் இருக்கு. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோடை ரிவ்யூ பண்ணுது. ஸோ ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லைக் ரெமிடியும் அதுவே கொடுக்குது, கோடை நீங்களே சேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே பண்ணுது எண்ட் ஆஃப் த டே. பட் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் இந்த கோடுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து அப்டேட் ஆகணும். கிளாட் கோடும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வர்ல இந்த கோடோட இது எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தான் ஸோ இது நடக்கும் ப்ராசஸ். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எவால்வேஷன் நடக்க இந்த கோடோட இதுவும் மாறிக்கிட்டே வரும். ஸோ மேனுவல் ப்ராசஸும் வந்து சைட் பை சைட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், டபுள் செக்கிங்.
ஸோ இதுல ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. மேபி அந்த கோடு வந்து தப்பா கூட இருக்கலாம், மேபி அதை ரெகனைஸ் பண்ணாம கூட போகலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகுது அப்படின்னா மேனுவலா நம்ம ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்றது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, கவாஸ், என்னோட ஃபைனல் கொஸ்டின், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு பெரிய சைபர் ரிஸ்க் நம்ம வேர்ல்டே வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகுது அப்படின்னா என்ன மாதிரி சைபர் ரிஸ்க் அட்டாக்ஸ்ல நடக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்துட்டு இப்போ வந்து எவால்யூஷன்ல இருக்கு. இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா குவாண்டம் ஏஐ. ஓகே, ஸோ குவாண்டமும் பார்த்தீங்கன்னா எவால்யூஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குவாண்டம்ல வந்து நிறைய ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ரிசர்ச்ல இருக்கு. ஸோ இதோட ஏஐயும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இதோட ரெவல்யூஷனை வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இதெல்லாம் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மார்ஸுக்கு போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் லைக் 6 months 9 months ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா, ரெவல்யூஷன் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ப்ராசஸே கம்மி பண்றதுக்கான சான்சஸே வந்து உங்களுக்கு ஏஐ சொல்லிடும். ஆக்சுவலா ஏஐயும் குவாண்டமையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெஸ்ட் யூஸ் கேஸ் நான் பார்த்தேன். ஓகே, என்னன்னா இப்போ வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்றப்போ ஒரு ட்ரக் டிஸ்கவரி பண்றாங்க அப்படின்னா அந்த ட்ரக் டிஸ்கவரியில நிறைய நம்பர் ஆஃப் யூனோ மேட்சஸ் பண்ணணும், அது வந்து அதோட ரிசல்ட் அக்வயர் பண்ணணும், அகைன் மேட்சஸ் பண்ணணும், ரிசல்ட் அக்வயர் பண்ணணும். ஸோ இட் ஆக்சுவலி கன்சியூம் a lot of time. பட் இந்த ஏஐ வித் குவாண்டம் கம்பைன் ஆச்சு அப்படின்னா ஏஐ வந்து 2 காம்போசிஷன் சேர்ந்தா என்ன ரிசல்ட் வரும்ங்கிறத டிசைட் ப்ரெடிக்ட் பண்ணும். அண்ட் குவாண்டம் வந்து இந்த கம்ப்யூட்டிங்க 10x 20x ஃபாஸ்ட் பண்ணிடும். எஸ், ஸோ அப்படி இருக்கிறப்போ ட்ரக் டிஸ்கவரியோட இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே கம்ப்ளீட்டா நாட் ஓன்லி ட்ரக் டிஸ்கவரி, ட்ரக் மட்டும் இல்ல, நீங்க எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் எடுத்துக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி, எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துட்டு குவாண்டம் ஏஐ எதுவும் இல்ல, எஜுகேஷன் செக்டர்ல ஏஐ ப்ளே பண்ணிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அடுத்த இடத்துக்கு இப்போ எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ என்ன ப்ளே பண்ணுது நான் சொல்றேன். எஜுகேஷன் செக்டர்ல இப்போ நீங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க, டெஸ்ட் எக்ஸாம் வைப்பாங்க. டெஸ்ட்ல பாஸ் ஆனது நம்மளுக்கு வந்து பேப்பர் திருத்தி பேப்பர் கொடுத்து நடக்கும். ஆனா இந்த ஏஐ மூலியமா என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுவே வந்து ஒரு லெசனரி பிளான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இந்த லெசன் ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லெசனரி பிளான் அதுவே இருக்கும். எக்ஸாமை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ரிசல்ட் எல்லாத்தையுமே பண்ணிட்டோம், ரிசல்ட்டும் ஆன் ஸ்பாட்ல கொடுத்துரும். அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு நேரம் டைம் எடுத்துட்டா அப்படி இது ரெகுலரா பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து எதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி, ஐ மீன் எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி, எந்த இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ சயின்ஸ்னா சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும், லெசன்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும். ஸோ ஒரு போர்ஷன்ஸும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இல்லை, போரிங்கா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் வைக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுல வந்து அக்யூரிசி வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம இவ்வளவு நாளா மேனுவலா பண்ணிட்டு இருக்கல நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாம போயிட்டு இருந்துச்சு. ஒரு லெசன் முடிஞ்ச உடனே எக்ஸாம் வைக்கும்போது அந்த ஸ்டூடெண்டோட கேப்பபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ எண்ட் ஆஃப் த இயர் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த இடத்துல வீக்கா இருக்கான், எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கான், எந்த இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப வந்து பிரைன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா யூஸ் பண்றான் ஆன்சர் பண்றதுக்கு. ஸோ இது எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸும் பாத்தீங்கன்னா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, ஸோ எஜுகேஷன் செக்டர் இந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இன்னும் எஜுகேஷன் செக்டர் இன்னும் பெஞ்சில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது எவால்வேஷன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல மேபி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அது வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து அச்சீவ் பண்ணிடும் நம்புறேன். ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இது இருக்குதுன்றனால இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் வராதனால மேபி தெரியல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. பட் அது எல்லாமே வந்து நடக்கணும் நான் பண்றேன். ஓகே ஓகே, nice. So thank you for your time, thank you for giving us this wonderful interview to us, Gavaskar. So and thank you all guys, keep supporting us and hit on subscribe button and stay tuned. Let's meet on the next podcast.